கடந்த 25ஆம் தேதி வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி வந்து சுவாமிநாதன், ஜி.ஆர். சுவாமிநாதன். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நீதிபதி பேர் ரொம்ப பரிச்சயமா தெரியும் அப்படின்னா, அது ஜி.ஆர். சுவாமிநாதன் பேர் தான். அந்த மாண்புமிகு நீதிபதி வந்து ஒரு கூட்டத்தில கலந்துக்கிட்டு ஒரு கருத்த வந்து வெளிப்படுத்தியிருந்தாரு. நாமெல்லாம் வந்து குருவ வணங்குறவங்க. குருவ வணங்குற நம்மள போய் காட்டுமிராண்டிகள் அப்படின்னு காட்டுமிராண்டிகள், அ முட்டாள் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மைய சொல்லணும்னா, இந்த பகுத்தறிவாளர்கள்னு சொல்லிக்கிறவங்க தான் காட்டுமிராண்டிங்க. அவங்க தான் காட்டுமிராண்டிங்க அப்படின்னு ஒரு அரிய கருத்த வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன், சுவாமிநாதன் ஜி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நாம ஏதாவது பதில் தரலாம் அப்படின்னு யோசிச்சாக்கா, அது சரியா வராது. நமக்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு பதில் குடுக்குற அளவுக்கு இன்னும் வந்து தகவல் பத்தல. அதனால ஒரு 2 பேர் கருத்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட கருத்த எடுத்து நம்ம பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அது யார் அப்படின்னா, ஒண்ணு பியூஷ் மானுஷ் இருக்காருல்ல, செயல்பாட்டாளர் பியூஷ் மானுஷ். அவர் வந்து இதுக்கு ஒரு கருத்த பதிவு பண்ணியிருக்காரு. ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி, மாண்புமிகு நீதிபதிக்கு ஒரு பதில் குடுக்குற மாரி ஒரு கருத்த பதிவு பண்ணியிருக்காரு. அதையும், அதுக்கப்புறம் இன்னொரு தளத்தில இருந்து அப்படியே அவர் வந்து ஒரு செயல்பாட்டாளரே, ஒரு எளிய மக்களோட தொடர்பு கொண்ட அவர் பார்வையில எளிய மொழியில பியூஷ் மானுஷ் அவர்கள் வந்து பதில் குடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் கருத்தியல் தளத்தில கொள்கை ரீதியா ப திராவிட, ஆரிய பாரம்பரிய கருத்து மோதல் ரீதியா பேராசிரியர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் வந்து ஒரு பதில் குடுத்திருக்காரு. இந்த 2 பதில மட்டும் உங்ககிட்ட சொல்லிட்டு விடை பெற்றுக்கலாம் இந்த பதிவில இருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பியூஷ் மானுஷ் அவர்கள். இந்த மாரி காட்டுமிராண்டி நீங்களெல்லாம் சொல்றீங்களே, உங்களுக்கு சாமியார்கள பத்தி தெரியுமா சுவாமிநாதன் அவர்களே? அப்படின்னு அவர் பேசினதையும் நான் இதோட இணைச்சிடுறேன். அப்பதான் திருப்தியா இருக்கும். உங்களுக்கெல்லாம் புரியும். அதாவது அதனால அவர் பேசினதையும் இந்த பதிவிலே நான் இணைச்சிடுறேன். அவர் ஒரு உதாரணத்துக்கு, "ஆமா ஐயா, பகுத்தறிவாளர்கள் காட்டுமிராண்டி தான். ஆனா சாமியார்கள் காட்டுமிராண்டி தான் உன் பார்வையில. சாமியார்கள இந்த ஆசாராம்னு ஒரு சாமியார் உனக்கு தெரியுமா? அவருக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆசாராமுக்கு. அந்த உங்களுக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா?" அப்படின்னு நாம கேட்கல. பியூஷ் மானுஷ் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் குருமித்ர ராம் ரஹீம் அப்படின்னு ஒரு சாமியார் வேஷத்துல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வந்து மத்தவங்க பொண்டாட்டின்னா ரொம்ப பிடிக்கும். வ அவனுக்கு வந்து ஒருத்தவங்க பொண்டாட்டிய பிடிச்சிருச்சுனாக்கா, உடனே அவங்களோட கணவர்கள கடத்திட்டு வந்து அவங்களோட ஆணுறுப்பெல்லாம் அறுத்து போட்டுருவான். அந்த மாதிரியான ஆளு. இவங்கெல்லாம் காட்டுமிராண்டிகள் இல்ல அப்படின்னு அவர் வாயால கேளுங்க. இன்னும் சிறப்பா இருக்கும் அது. இப்படி ஆசாராமையும், குருமித்ர ராம் ரஹீமையும், நித்யானந்தா, ரஞ்சிதா மேட்டர் அதையும் சொல்லி மேற்கோள் காட்டியிருந்தார். ஜக்கி, அவன் பொண்டாட்டியவே அவன் எரிச்சு கொன்னது. இப்படி எல்லாம் மனித புனிதர்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பகுத்தறிவாளர்கள் அந்த மாதிரி இல்லத்தான். எல்லாரும் யோசிக்க சொல்றாங்க, படிக்க சொல்றாங்க, விஞ்ஞானத்தை கத்துக்க சொல்றாங்க, பகுத்தறிவின்படி நடக்க சொல்றாங்க, மனிதத்தன்மையோட இருக்க சொல்றாங்க. புராணம், கடவுள் அப்படிங்கிற பேரால, மதம் அப்படிங்கிற பேரால எந்த காட்டுமிராண்டித்தனமும் வேணாங்கிறாங்க. ஆகையால உங்களுக்கு வழிகாட்டியா ஆசாராமையும், குருமித்ர ராம் ரஹீமையும், நித்யானந்தாவையும், ஜக்கியையுமே நீங்க ஏத்துக்குங்க. எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி நம்ம பியூஷ் மானுஷ் அவர்கள் சிறப்பா ஒரு கருத்து பதில கொடுத்திருக்காரு. அதையும் பார்த்து. ஸ்பிரிச்சுவல் குருஸை நம்பாதவங்க ராஸ்கல் பார்பேரியன்ஸா. சாமிநாதா, பப்ளிக்ல போய் பேசுற, பார்த்து பேச வேணாம் சாமிநாதா. இப்படியா நமக்கு தைரியம் கொடுக்கறது, நமக்கு கை கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் குருநாதரால அருள் மட்டும்தான் முடியும். வேற எதுவுமே முடியாது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பகுத்தறிவாளர்கள் சொல்றாங்க. அவங்க வந்து நம்ம வந்து குருவை ஒரு கடவுளோட சுரூபமா பாக்குறதுனால நம்மள வந்து அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி என்னமெல்லாம் சொல்லலாம். நான் சொல்றேன், அப்படி சொல்றவாதான் அயோக்கியம், முட்டாள், காட்டுமிராண்டி நான் சொல்றேன். ஸ்பிரிச்சுவல் குருஸை நம்பாதவங்க ராஸ்கல் பார்பேரியன்ஸா. என்ன சாமிநாதா, நீ இப்படி இருக்க நினச்சி கூட பார்க்கல. சாமிநாதா, ஒரு சின்ன அட்வைஸ் சரியா? உனக்கு பொண்ணு இருக்கா இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் உன் பொண்ணை ஆசாராம் கிட்ட அனுப்பு. பரோலில் வெளியே வந்திருக்கான். பரோலில் வெளியே வந்திருக்கான். அந்த கில்ட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்கண்ணா. அனுப்பிவிடு. அப்போ தான் உனக்கு திருப்தியாக இருக்கும் சாமிநாதா. அப்புறம் வந்து ஒரு குருமித் ராமரையும் இருக்கான். அந்த குருமித் ராமரையும் வந்து பொண்டாட்டி ஸ்பெஷல் அவன் சரியா? அவனுக்கு ஒருத்தன் பொண்டாட்டி பிடிச்சிருச்சு வச்சுக்கோ,
அந்த ஆம்பளையோட ஆண் உறுப்பை அறுத்துடுறான், கேஸ்ட்ரேட் பண்ணிடுறான். சாமிநாதா ஐடியா நல்லா இருக்கா? ஒரு நித்யானந்தான்ட்டு ஒருத்தர் தான். அந்த வீடியோ பார்த்தியா சாமிநாதா? நித்யானந்தா எப்படி படுத்து மல்லாக்கா படுத்து அப்படியே இருந்தான், பார்த்தியா சாமிநாதா? சரி சாமிநாதா, ஒரு ஜக்கின்ட்டு ஒருத்தர் இருக்கான் எங்க கோயம்புத்தூர்ல. ஜக்கின்ட்டு ஒருத்தர் இருக்கான். அவன் சூப்பர் டிக்கெட் எல்லாத்தோட. அவன் பொண்டாட்டியே காலங்காலத்தில் எரிச்சு விட்டான். தெரியாதா சாமிநாதா உனக்கு? அவன் அப்பங்காரன் 302 எஃப்ஐஆர் போட்டிருக்கான். எடுத்து பாரு, நீ ஜட்ஜ் ஆச்சே, நீ எடுத்து பாப்பே. பார்த்து இந்த எஃப்ஐஆர் சட்டத்தின் பிரகாரம் இருக்கா, இந்த எஃப்ஐஆருக்கு சட்ட பிரகாரம் நீதி கிடைச்சதா பாரு. அப்புறம் வந்து இந்த மாதிரி பீத்து ஸ்பிரிச்சுவல் குருவை நம்பலாதவன் ராஸ்கலுங்கிறியே, நீ எப்பேற்பட்ட அயோக்கியனா இருப்ப சாமிநாதா? இன்றா நடக்குது நாட்டில். நீ பூசாரியா போயிடு கம்முன்னு. நான் சனத்தனத்துக்கு அப்ப எவனும் கேட்க மாட்டான், உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க. ஒய் நாட்? நீ ஒரு குரு ஆயிடு, ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு ஆயிடு, பார்ப்போம். சூப்பரா இருக்கும், நிறைய கலெக்ஷன் ஆகும் உனக்கு, சூப்பரா இருப்ப சாமிநாதா. ஆனா என்னயா இது? அதுக்கப்புறம் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வந்து சும்மா போகிற போக்கில் நான் நிறைய பேசணும், கருத்தியல் தளத்தில் கருத்து மோதல் செய்யணும்னால செய்யலாம், எங்கே வேணால் விவாதிக்கலாம், எந்த மறுப்பு வேணால் நாம் தெரிவிக்கலாம், நம்ம மறுப்புக்கு முடிஞ்சால் அவங்க மறுப்பு தெரிவிக்கணும்னு நிறைய கருத்து சொல்லியிருக்காரு. அதில் மேலோட்டமாக ஒரு சிலதை சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு அப்படியே படித்து காட்டுறேன் பாருங்க. குரு பெருமையை கூறும் ஆரிய குருமாரில் அதிகம் சுட்டப்படுபவர் மகாபாரதத்தின் துரோணாச்சாரி தானே, அவரது யோக்கியதை என்ன அப்படின்னு ஆசிரியர் கேட்டிருக்கார். எப்படி அநியாயமாக நடந்து கொண்டார், தன்னை குருவாக கொண்ட ஏகலைவனின் கட்டை விரலை காணிக்கையாக பெற்றார் என்பதை மண்டலறிக்கையே கூறுகிறது. அந்த மண்டலறிக்கையில் துரோணாச்சாரியின் துர்புத்தி, ஆரிய வர்ணத்தின் கொடும் புத்தி பற்றி குறிப்பிட்டுள்ளதே. அத்தகைய குருமார்கள் வழியில் 21ஆம் நூற்றாண்டிலும் ஒருவர் நீதிபதியாக இருக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி ஆசிரியர் கி வீரமணி கேட்டிருக்காரு. பல குருமார்களின் யோக்கியம் எப்படிப்பட்டது? காஞ்சிமட சங்கராச்சாரி பற்றி பிரபல பெண் எழுத்தாளர் அனுராதா ரமணன் கூறிய சம்பவம் பற்றி இவருக்கு நாம் இப்போது நினைவூட்ட வேண்டுமா? பாவம், அவர் மனசு புண்படும், இப்போ நினைவூட்ட வேண்டாம், பேர் மட்டும் சொல்லிட்டு கடந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. கிரிமினல் வழக்குகளில் ஜெயிலுக்கு போன சங்கராச்சாரியார்கள், காஞ்சி மடத்து சங்கராச்சாரியார்கள் ஏன் கிரிமினல் வழக்கில், அதுவும் கோயிலுக்குள் நடந்த சங்கரராமன் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டு பிறகு பெயில் பெற்று பின்னர் பிறல் சாட்சியாலும் மேல்முறையீடு செய்யாததாலும் வெளியே வந்த நிலை மறந்து போய்விட்டதா? நினைவுபடுத்துகிறோம் உமக்கு அப்படின்னு நக்கீரன் ஸ்டைலில் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. வசந்தகுமார் கர்நாடக அரசு வழக்கில் உச்ச நீதிமன்றமே த டேஸ் ஆஃப் துரோணாச்சாரியா அண்ட் ஏகலைவா ஆர் ஓவர் என்று கருத்து கூறியிருக்கிறதே. துரோணாச்சாரியான குரு தலையில் குட்டு வாங்கினாரே. ஊப்பியில் துவாரகா பீட சங்கராச்சாரி மீது, அதாவது கர்நாடகா வசந்தகுமார் கர்நாடகா வழக்கில் வந்து இது ஒன்றும் துரோணாச்சாரியன் ஏகலைவன் காலம் கிடையாது அப்படின்னு நீதிமன்றத்திலே துரோணாச்சாரிக்கு ஒரு குட்டு நல்லா வச்சு ஓங்கி ஒரு தலையிலே ஒரு குட்டு குட்டிருக்காங்க. இன்னமும் அந்த கதையை எங்ககிட்டலாம் நீங்கள் பேசிட்டு வாழாட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசத்தை சொல்லியிருக்காரு. ஊப்பியில் துவாரக பீட சங்கராச்சாரி மீது பாலியல் குற்றச்சாட்டில் அவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இப்படி குருவின் யோக்கியதைகளை எழுத எவ்வளவோ உள்ளது. பிறந்த தேதியை திருத்தி கொடுத்து தனது பதவி காலத்தை நீட்டித்த கடவுள் நம்பிக்கை நிறைந்த தலைமை நீதிபதிக்கு யோகியர் என்று நற்சான்று பத்திரம் வழங்குவாரோ இந்த நீதிபதி? ஒரு நீதிபதி வந்து தன்னோட பர்த் சர்டிஃபிகேட் டேட்டை மாற்றி கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக நீதிபதியாக இருப்போம்னு சொல்லி ஏமாற்றி விட்டாரு. அவர் செஞ்சது யோகியம், அவரும் நல்ல பழுத்த கடவுள் நம்பிக்கை கொண்டவர் தான், அவர் செஞ்சது யோகியமான செயல்னு நம்ம ஜிஆர் சுவாமிநாதன், மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லுவாரா அப்படின்னு ஐயா கேட்டிருக்கார். ஆசிரியர் கி வீரமணி கேட்டிருக்கார். பகுத்தறிவு வாதம் என்பது அறிவியல் விஞ்ஞானம், அது அறிவு சார்ந்தது. வெறும் நம்பிக்கை என்று கூறிடுவது அறிவுக்கு ஒவ்வாதது. பகுத்தறிவுவாதிகள்லாம் காட்டு மிராண்டிகள்னு ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்கிறது வந்து அதுதான் வந்து முட்டாள்தனமாகவும் காட்டு மிராண்டித்தனமாகவும் இருக்குது அப்படின்னு பொருள்பட சொல்ல வராரு. ஏன்னா பகுத்தறிவு என்பதுங்கிறது வந்து கடவுள் நம்பிக்கை மாதிரி, மதம் மாதிரி, சாதி மாதிரி, சடங்கு மாதிரி, சம்பிரதாயம் மாதிரி, சனாதனம் மாதிரி, அப்படியே நான் சொல்கிறதெல்லாம் நம்பு, இந்த உலகம் மாறவே மாறாது, நாங்கள் சொல்கிறத அப்படியே ஏற்றுக்க, உனக்கு மேல் சாதினா நான் தோல் அண்ணா கயிறு போட்டிருப்பேன், என்னெல்லாம் நீ வணங்கணும், என் காலை கழுவி குடிக்கணும், பெண்ணுன்னா
மூலையில் உட்காரணும், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, எனக்கு நான் உயர் சாதி, எனக்கு கீழே இன்னொரு சாதி, அவன் உயர் சாதி, அவனுக்கு கீழே இன்னொரு சாதின்னு இத்தனை இழிவான கட்டமைப்புகளை கொண்டது கிடையாது பகுத்தறிவு. பகுத்தறிவு என்பது தந்தை பெரியார் சொன்ன மாதிரி, நான் சொல்றேன்றதுனாலே ஏத்துக்காத, உன் புத்திக்கும் பகுத்தறிவுக்கும் சரின்னு பட்டா மட்டும் நீ ஏத்துக்க அப்படின்னு சொல்லக்கூடியது, சிந்தித்து செயல்படக்கூடியது, விஞ்ஞான பூர்வமானது, அறிவியல் ரீதியானது அப்படின்னு நாம சொல்லலை, ஐயா வீரமணி சொல்றாரு, ஆசிரியர் வீரமணி சொல்றாரு. அதுக்கடுத்து சில உதாரணங்களை மேலும் தேவை என்றால் எடுத்துக்காட்டி கருத்துக்களத்தில் நாம் அவரை மட்டுமல்ல எவரையும் சந்திக்க தயார், நாவடக்கம் நல்லது அப்படின்னு நாம சொல்லலை, ஐயா ஆசிரியர் வீரமணி வந்து நாவடக்கம் நல்லது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் விளக்க வேண்டுமா, தந்தை பெரியார் எழுதிய ஒரு சிறு கட்டுரை, நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வர வேண்டும் என்ற நூலை படித்து பதில் எழுதுங்கள் முடிந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஆசிரியர் வீரமணி வந்து குறிப்பிடுகிறார். இந்த மாதிரி நான் 1-2 சின்ன சின்ன உதாரணம் தான் கொடுத்துருக்கேன். ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு மேலும் விளக்கம் வேணும் அப்படின்னா தந்தை பெரியார் எழுதின நான் சொன்னால் உனக்கேன் கோபம் வர வேண்டும் அப்படிங்கிற அந்த சிறு நூலை படிச்சுட்டு முடிஞ்சால் அதுக்கு மறுப்பு எழுதுங்க, அப்புறம் நம்ம கருத்தியல் தளத்தில் விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்துருக்காரு ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள். இப்படி நீதிமன்றங்களும் நீதிபதிகளும், நீதிமன்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்த நீதிபதிகளின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கோ அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வெறுமனே கேள்வியாக இல்லாமல் அதுக்கு முகாந்திரமும் இருக்குது. ஏன்னா பெரும்பான்மையாக நீதிபதிகள் பதவி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்ட மட்டுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்படுது. இப்படி அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் நீதிமன்றங்களை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக தங்களது தீர்ப்பின் வழியாவோ அல்லது பொதுவெளியில் அவர்களோட கருத்தின் வழியாவோ இந்த நாட்டில் பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களை, மதவாத கருத்துக்களை, சாதியவாத கருத்துக்களை திரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்லணும் அப்படின்னா, இது போன்ற நீதிபதிகள் வந்து திருப்பரங்குன்ற விவகாரத்தில் காட்டுற தீவிரத்தன்மையை, புலிகள் மீதான தடை ஏன் நீட்டிக்கப்படுது, அதுக்கு அந்த நீட்டிக்கப்படுற விவகாரத்தை எதிர்த்து ஐயா வைகோ அவர்கள் வழக்கு போடும்போது 13 ஆண்டுகள் கழித்து தான் அந்த விசாரணைக்கே எடுக்கிறான். 13 ஆண்டுகள் கழித்து விசாரணைக்கு எடுத்துட்டு, ஏன்பா அதுக்கடுத்து 2-3 தீர்ப்பு வந்துருச்சு, 2-3 உத்தரவு வந்துருச்சு, அதனால நீ அப்போ போட்ட வழக்கு இது இல்லை, அதனால தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு விசாரணைக்கு எடுத்த எடுப்புலையே அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணி நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடறோம். நீதிபதிகள் யாரா இருக்காங்க, நீதிமன்றங்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு, கொடுக்கப்படுற தீர்ப்புகள்லாம் யாருக்கானதா இருக்கு, நமக்கான கோரிக்கைகளும் குரலும் உயர் நீதிமன்றங்களையும் உச்ச நீதிமன்றங்களையும் எழுதா அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து இதுக்கு எதிராக களமாடிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலும் இன்னும் நிலைமை மாற்றப்பட்டதா இல்லை, மாறினதா இல்லை. இது ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் இல்லை. ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே ஒரு மேடையில் பேசியிருப்பார், நீதிபதி பதவி நீதிமன்றம் வந்து அந்த பழைய முறையிலே இருக்கணும். அவர் சொன்னார்ல, திராவிடத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கான்னோ, அந்த மாதிரி ஆரியத்துக்குன்னு ஒரு குரல் இருக்கான்னோ, அந்த ஆரிய குரலில் அவர் சொன்னார், நீதிமன்றம் நம்பவா கட்டுப்பாட்டில், ஐ மீன் நம்பவா பாரம்பரியம் காக்கப்பட்டா தான் அது இந்த நாடு வந்து அப்படியே பாதுகாக்கப்படும். அது அவர் ஆரியவா குரலில் சொன்னார். அது அவர் சொல்லும்போது ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு. அப்படி அவர் என்ன சொல்ல வந்தாருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிற அந்த நீதிமன்றங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வந்தாருன்னு தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக. நான் ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறதுனால அது ஆரிய குரலில், ஆரியருக்குன்னு இருக்கிற குரலில் சொன்னார் இருக்கிறதுனால அவ்வளோத்தான் நான் பேச முடியும், அப்படியாக்கும் அப்படின்னு பேசிட்டு போனார். இந்த கட்டமைப்பை சிதைக்க தொடர்ந்து நீதிபதி பதவியில் சமூக நீதி நிலைநாட்டப்படணும், இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு தமிழ்நாடு தொடர்ந்து போராட்டமும் போர்க்குரலும் எழுப்பிக்கிட்டே இருக்கு. இன்னமும் குறைஞ்சபட்சம் உயர் நீதிமன்றத்தில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தை அது தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்றம் அப்படின்னு நம்மளால் பேர் மாற்ற முடியல. சென்னையில் இருந்தால் சென்னை உயர் நீதிமன்றம், மதுரையில் இருந்தால் மதுரை உயர் நீதிமன்றம். ஆனால் அந்த நீதிமன்றம் புதுச்சேரிக்கும் சேர்த்தாப்புல தான் அது உயர் நீதிமன்றம். அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு உயர் நீதிமன்றத்தை தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்றம் அப்படின்னு நம்மளால் இன்னும் பெயர் மாற்ற முடியல. உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக நம்மளால் இன்னும் கொண்டு வர முடியல. ஏன் கொண்டு வர முடியல? ஏன் அப்படி கொண்டு வரணும்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும் அப்படின்னா, நிற்கிற இடத்துல எல்லாம் போய் யார் தமிழுக்கு எதிராக இயங்குறானோ அவனே இருக்கான். அதனால நம்மளால் இன்னும் கொண்டு வர முடியல. தீவிரமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுச்சு, உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சில பல அரசியல் காரணங்களாலையும் தமிழ்நாட்டோட அரசியல் சூழல்னாலையும் அந்த போராட்டம் வந்து கைவிடப்பட்டுச்சு. கோரிக்கைகள் அண்ணா வந்து திராவிட நாடுக்கு சொன்ன மாதிரி தான்
இப்போ கைவிடுறோம், ஆனால் அந்த கோரிக்கை அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. தமிழ் மக்கள் இது மாதிரியான தமிழ்நாட்டின் உரிமை சார்ந்த விடயங்களில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். ரசிக மனப்பான்மையோட இன்னைக்கு அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், இவர் தான் தலை, இவர் தான் தளபதி, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா விஜய் போட்டி வந்துட்டதுனால ஆம ஓடு, நான் ஒரு நண்டு ஓட்டியே கவுத்து போட்டு போனேன், அவ்வளோ பெரிய நண்டு இருந்துச்சு அங்கே அப்படின்னு பேச ஆரம்பிக்கலாம். அரசியல் அப்படிங்கிறது நம்ம உரிமை சார்ந்த விஷயம். நம்ம உரிமைகளை பேசக்கூடிய, மறுக்கப்பட்ட உரிமைகளை போராடி பெறக்கூடிய ஒரு தளம். அந்த தளத்தில் நம்மளை ஜோக்கர்களாக மாற்ற நம் எதிரிகளே களமிறக்கி விட்டிருக்கிற இன துரோகிகள் தான் சீமான் போன்ற நபர்கள், விஜய் போன்ற நபர்கள். நாம் யார் பின்னாடி எந்த கருத்தியல் பின்னாடி போகணும் அப்படிங்கிறத புரிந்து இளைஞர்கள் நடந்துக்கணும். ஒரு காலத்தில் மாணவர்கள் கிட்டத்தான், இளைய சமுதாயத்தின் கிட்டத்தான் அத்தனை பெரிய அரசியல் பலம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் காணாமாக்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயமும் இந்த காலத்துக்கு இருக்குது. நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கும். நிச்சயம் இளைஞர்கள் கிட்ட அத்தகைய புரட்சிகர அரசியல் மாற்றத்தை மீட்டெடுப்போம். தொடர்ந்து களமாடுவோம்.